நீ மேல போனா ஐயோ பார்த்தா இன்னைக்கு அவ்வளவுதான் நம்ம கதை. சரி, சமாளிப்போம். கலக்கல் கதாநாயகா வெங்கட், செவத்த சாச்சது போதும், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்ப. ஒண்ணு எத்தனை வாட்டி சொல்றது நான் தான் பிரசாத்னு பேர் மாத்திட்டேல, வெங்கட் இல்ல, கால்மி பிரான். அதான்டா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னாவது படிச்சப்போ உன்னை டேய் டேய் அப்படின்னு கூப்பிடுவேன். நீங்க சினிமாவில எங்கேயோ போயிட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏனுங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். சரி வந்த விஷயத்த சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னை பார்த்தப்போ ஏதோ சினிமாவில ஹீரோயினுக்கு பிரதரா நடிச்சேன்னு சொன்னேன். நானும் உனக்காக 3 தடவை பிளாக்ல டிக்கெட் வாங்கி போய் பார்த்தேன். அந்த 3 வாட்டியும் நீ ஒரு தடவை கூட காணுமே. அது சரி, ஆளே இல்லாத படத்துக்கு பிளாக்ல எதுக்கு டிக்கெட் வாங்கணும்? ஆர்வம். ஓ, ஐ லைக் இட். அந்த படத்துல அவன் தங்கச்சி எல்லா விதத்திலயும் மோச போயிட்டான்னு தெரிஞ்சு டிப்ரெஷனுக்கு ஆளாகி ஹீரோயின் என்ன சூசைட் பண்ணிட்டா தெரியும்ல? அந்த படத்துல என் நவரசத்தை பார்த்து எல்லாரும் உன்னை பார்த்தேன்னு சொன்னாங்க தெரியுமா? எனக்கு அங்க எங்கேயும் நவரசம்லாம் தெரியல, தொங்கிக்கிட்டு இருந்த 2 காலு தான் தெரிஞ்சது. சீனியர் ஜூனியருக்கு கேஸ் கொடுக்க மாட்டாங்களா? இது காலகாலமா நடந்துட்டு இருக்கு, இனியும் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுல நானும் இருப்பேன். எது திருப்பதியில எங்கேயாவது மொட்டை அடிச்சவன் தனியா தெரியவானா? டேய், நீ நம்மளடா ஒண்ணு சொல்ற, இது யார்கிட்ட சொல்றத? நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன், சொல்லு. என்ன வர சொன்னதே ஹீரோயினி தான். எஸ், படத்தோட கதை கேட்ட ஹீரோக்கு பதிலா சடனா என்ன பார்த்து வர சொல்லிட்டாங்க. ஹீரோக்கு பயம், எல்லாரும் பார்த்துட்டு கை தட்டினாங்க. நான் பயங்கரமா நடிச்சுன்னு சொன்னாங்க. ஹீரோ பார்க்க பாவமா இருந்தா. நான் தான் மக்கள் கிட்ட பாராட்ட வேணும், அதனால விட்டு கொடுத்துட்டேன். டைரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட பேசி என் சீன் எல்லாம் கட் பண்ணி இது வரைக்கும் கட் பண்ணிட்டாங்க. காலை மட்டும் காமிச்சாங்க. அவன் யாரோ நல்ல வேலை பண்ணிருக்கானே. ஆமா, மணிரத்னம் உனக்கு நல்ல க்ளோஸ், பொன்னியின் செல்வன்ல உனக்கு நல்ல ரன்னிங் கேரக்டர் கொடுத்தாருன்னு சொன்னேன். உனக்காக அந்த படத்தை நான் 5 டைம் பார்த்தேன். எங்க உன்னை அதுல எங்கேயுமே காணோம். என்னடா படம் பாக்குற நீ? தெரியாம தான் கேக்குறேன். நீ என் ஃப்ரெண்டா ஃபேனா? விக்ரம் பேட்சுக்கும் நாசர் பேட்சுக்கும் ஃபைட் நடந்துச்சு பாத்தியா? எனக்கு எப்படி தெரியும்? அந்த ஃபைட்ல 3வது ரோல நின்று சண்டை போட்டது நான் தான். விக்ரம் வந்து உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு சொன்னாரு. மணிரத்னம் நல்ல கேரக்டர் கொடுக்குறேன்னு சொன்னாரு. அப்போ குதிரை மேல போற வீரன் கேரக்டரா? அப்ப ரன்னிங் கேரக்டர்னு சொன்னா கத்தி பிடிச்சிக்கிட்டு ஓடணும்ல, அது வீரம் தானே? அதுவும் ரன்னிங் கேரக்டர் தான். ஜஸ்ட் a minute. ஹலோ, சொல்லு குரு. என்ன பணம் வந்திருக்குதா? இதோ வந்துடுறேன். சரி, நாம அப்புறமா பேசலாம். கிளம்புறேன். எனக்கு அங்க பணம் வந்திருக்கு, நான் கிளம்புறேன். என்ன விடு, நான் கிளம்புறேன். ஹலோ குரு, நான் வந்துட்டே இருக்கேன். பெரிச்சாலி வாயா, அவன் எவனும் சேர்த்து என்ன வாழ வச்சிருக்கான்? டைம் ஏன் இன்னைக்கு இவ்வளவு ஸ்லோவா போகுது? 7 மணிக்கு சுப்னாவை வேற போய் பார்க்கணும். நம்ம வீட்ல கடிகாரம் என்ன இவ்ளோ மெதுவா சுத்துது? அத கொஞ்சம் சரி பண்ணு. ஓ அப்படியா? அப்ப நான் போக வேண்டிய டைம் வந்துருச்சு. எவ்வளவு அழகா இருக்கு சொப்னா. இந்த மாதிரி அழகா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சீக்கிரமா வந்து உன்னை நான் பார்க்கணும் போல இருக்கு. சூர்யா, டேய் சூர்யா, என்னடா அவ்வளோ பலமா யோசிச்சுட்டு இருக்க? இந்தா டீய குடி. என்னதான் இந்த காலத்து பசங்களோ. அண்ணா, எத்தனை தடவை கூப்பிடுறது, திரும்பவே மாட்ற? அது என்ன சின்ன குழந்தை மாதிரி டீ எல்லாம் கொட்டியிருக்க? இந்த டீயை நான் வேணும்னே ஊத்திக்கிட்டேன். அப்படியா? எதுக்காக? இது கூட என்னோட ரிசர்ச்ல ஒரு பார்ட் தான். நீ எது சொன்னாலும் நம்புறதுக்கு நான் பூ வைக்கிறது தலையில காதுல இல்லம்மா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல சீக்கிரம் போய் படி, எக்ஸாம் வருதுல்ல. ஐயோ, எக்ஸாம் ரொம்ப பக்கத்துல இருக்கு, படிக்கிறதுக்கு நேரமே இல்ல. நீ இந்த சாட் பண்றது டிவி பாக்குறத நிறுத்திட்டீனா டைம் தானா கிடைக்கும். சரி சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிட்ட சொல்லு டிவியை பார்க்காதன்னு, என்கிட்ட சொல்லாத. சரி, உள்ள போய் படிக்கிற வேலையை பாரு. போ. நானே டைம் போகலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இவளுக்கு டைம் கிடைக்கலையா? ஹாய். ஹாய். ஓ
உங்களுக்காக தான் வெயிட்டிங். உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். வெல்கம். வாவ், சூப்பர் சூப்பர். ஆன்ட்டி சூர்யா, அன்னைக்கு சொன்னல கார்டன்ல. சூர்யா என்னோட ஆன்ட்டி சுதாராணி. ஹாய். ஹாய் ஆண்டி. ஆன்ட்டியோட பொண்ணு. வண்டர்ஃபுல், ஃபென்டாஸ்டிக், சூப்பரா டான்ஸ் ஆடுற ஆண்டி இந்த பாப்பா. குறும்புத்தனம் கூட நல்லா பண்ணுவா. பாப்பா அண்ணனுக்கு ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் அண்ணா. ஹாய். நீதானா அந்த பேய்களை பத்தி ஏதோ எழுதிட்டு இருக்க? அதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே உங்களுக்கு. எங்களுக்குள்ள எந்த சீக்ரெட்ஸும் கிடையாது, எல்லாத்தையும் ஓப்பனா பேசிப்போம். அண்ணா உங்க நாக்கால உங்க மூக்க தொடுங்க பாப்போம். எதுக்குமா? அவளுக்கு இப்படி போட்டி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும்பா. புதுசா வந்தவங்களே இப்படி போட்டி கூப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. பரவாயில்ல ஆண்டி, நீ சொல்லுமா. நீங்க உங்க நாக்கால உங்க மூக்க தொட்டா நீங்க நினைச்சது எல்லாம் நடக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியா? அப்போ நாக்க வச்சு தொட்டா சொப்பனா கிடைச்சிருவாளா? ஐயோ உங்களால தொட முடியல. நான் மட்டும் இல்ல, யாராலையும் தொட முடியாது. யாராலயம்னு சொல்லாதீங்க, நான் தொடுறேன் பாருங்க. ஏய் போதும், நீயும் உன் போட்டியும். போய் அண்ணனுக்கு கிரேப் ஜூஸ் எடுத்துட்டு வா போ. வர வர இவ கலாட்டா ரொம்ப அதிகமாயிடுச்சு. பசங்கன்னா கலாட்டா பண்ணாம ஸ்ரீராம ஜெயமா எழுதுவாங்க. என்ன இது பிளட் மாதிரி இருக்கு? என்னம்மா விரல் ஏதாவது அடிபட்டுச்சா? பிளட் வருது. இது பிளட் இல்ல அண்ணா, கிரேப் ஜூஸ். பிளட் மாதிரி இருக்கு, கிரேப் ஜூஸ்ன்றாங்க. என்னாச்சுங்க? கிரேப் ஜூஸ் பத்தி பிளட் மாதிரி ஃபீல் பண்றீங்க? இது பியூர் கிரேப் ஜூஸ் தான், குடிங்க. பாப்பா நீயே குடிச்சிருமா, நீயே குடிச்சிரு. எடுத்துக்கோங்க. சாரிங்க, இன்னைக்கு விரதம், எனக்கு வேண்டாம். இவ்வளவு நேரம் டான்ஸ் ஆடி பாப்பா டயர்டா இருப்பா. பாப்பா நீயே குடிச்சிரு. பரவாயில்ல குடிமா. ஐயோ நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐ ஜஸ்ட் பி பேக். தம்பி எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு, நீங்க பாப்பா கூட பேசிட்டு இருங்க. ஏய் அண்ணனுக்கு கம்பெனி கொடு. திரும்பவும் போட்டி பந்தயம்னு இறங்கிடாத. என்னம்மா இது, வாயில இருந்து பிளட் வருது? பாப்பா உன்னோட பேர் என்னம்மா? நானு பொம்மை மாதிரி இருக்கிறதுனால என்ன எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஹலோ சூர்யா, நான் தான்டா ராஜு. சொல்றா. டேய் சந்திர ஃபோன் பண்றேன்னு சொன்ன பண்ணவே இல்லையடா. அந்த பொண்ணை பாத்தியா? எல்லாம் ஓகேவா? அந்த பொண்ணு சைடுல இருந்து எல்லாம் ஓகேடா. ஆனா அந்த வீட்ல வெண்ணிலான்னு 10 வயசுல ஒரு பொண்ணு இருக்குடா. லவ்ல நான் உனக்கு சீனியர்டா. டேய் என் ஐடியாவை எடுத்து யூஸ் பண்ணிக்கோ, லவ் பண்ணு.